இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஐட்டம் சாங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம் சாங் தான் அது. அந்த ஐட்டம் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே கொஞ்சம் ஐட்டம் படம் தான் இது. நல்ல படம்னு சொன்னீங்க சார். நல்ல படம்னா ஐட்டம் படத்தில் நல்ல ஐட்டம் படம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேனுவாங்க. ஸோ இங்கே பணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறிடுவான். ரெண்டாவது என்ன, பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்ட பெண். பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்ட பெண். இளையராஜா மகன் வந்து என்ன லவ் பண்ணுறியா இல்லை எங்கள் அப்பாவை லவ் பண்ணியான்னு கேட்டபோது நான் வந்து உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணேன். மஞ்சுளா செய்கிற அதே தவறை வந்து வனிதாவும் செய்கிறாங்க. வனிதாவுடைய இந்த லைஃப் ஸ்டைல் காரணம் கேட்டால் மஞ்சுளாவும் விஜயகுமார் தான். ஆனால் வனிதா என்ன பண்ணாங்க தன்னுடைய மகன், அவங்களும் அதே தான் பண்ணாங்க. சேலஞ்ச், வனிதாவுடைய சேலஞ்சுக்கு கங்கை மரன் பேசுவார் ஏதாச்சும் கப் சிப்னு இருக்கும் சைலண்டா. வனிதாவுடைய வாழ்க்கையில் நிறைய ஊந்து விளையாடிட்டாங்க. வாழ்க்கையில் வனிதாவுடைய வாழ்க்கையில் பல பேர், அந்த பல பேரில் வந்து இவங்களும் கூட இருக்கலாம். அந்த குடும்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இங்கே வர வரைக்கும் நலமா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் அப்படிதான் இருப்பீங்க. இன்டர்வியூ கொடுத்துட்டு போன பிறகு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். நீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், பல பிரச்சனைகள் பல பிரஷர்லாம் சொல்லி தான் கவுத்துட்டு இருக்கீங்க தெரியுது. சொல்லுங்க. பல பிரச்சனைகள் பல பிரஷர்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு சாங் எல்லாம் கேட்பீங்களா சார்? கண்டிப்பா. எந்த மாதிரி சாங் கேட்பீங்க? யாருது? பெரும்பாலும் இளையராஜா சாங். இளையராஜா எந்த மாதிரி பாட்டு சொல்லி தானே ஆகணும்? இளையராஜா சாங் தான். எந்த மாதிரி பாட்டு கேட்பீங்க? எதனா ஒரு பாட்டு சொல்லுங்க. லவ் சாங் நிறைய கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தத்துவமான பாடல்கள் சில இருக்கு. அப்ப எப்படி சார் இத்தனை நாளா உங்க மேல காப்பிரைட்ஸ் கேட்காம இருந்திருக்காரு அவரு? கேட்கறதுல கூட பிரச்சனை இருக்கா? ஆமா சார். அவர் கேட்டாலும் இல்ல இப்ப நீங்க பாடல் கேட்டாலும் காப்பிரைட் பிரச்சனை இருக்கா? அப்படிதான் நடக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் சார். இப்ப என்னன்னா வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு மூவி வந்து வெளிவந்துச்சு. யாருன்னா வனிதா விஜயகுமார் அவங்க வந்து ஏக்கி டைரக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து படம் பாத்தீங்களா இல்லையா? அவனும் பார்க்கல சார். படம் போய் பாருங்க, ஒரு தரமான படம். அப்படிங்களா? ஆமா. ஆனா அந்த தரமான படம் தான் பிரச்சனை வந்திருக்குங்களே. என்னன்னா வந்து அந்த படத்துல வந்து மைக்கேல் மதன காமராஜர் இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க, சிவராத்திரி. அந்த பாட்டை எப்படி நீங்க என்ன கேட்காம நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. யாரு? இசைஞானி இளையராஜா. இப்போ வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்டுக்கு யாரு காப்பிரைட்ஸ் வச்சிருக்காங்களோ சோனி நிறுவனத்துல வந்து நாங்க வந்து பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம் அப்படின்னு. இவங்க வாங்கினன்றாங்க, இவர் ஏன் கேட்கலன்றாங்க. இது என்ன பிரச்சனை சார்? இல்லை, பாடல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜனில் ஒரு குறிப்பிட்ட சாங் தெரியும் நினைக்கிறேன். இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஐட்டம் சாங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம் சாங் தான் அது. அந்த ஐட்டம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே கொஞ்சம் ஐட்டம் படம் தான் இது. நல்ல படம்னு சொன்னீங்க சார். நல்ல படம்னா ஐட்டம் படத்தில் நல்ல ஐட்டம் படம் அது, சரிங்களா? அந்த படம் தான். அதில் வந்து பாடலை யூஸ் பண்ணிடுறாங்க. என்னமோ பெரிய தத்துவ பாடல் இல்லை, யாரும் கேட்காத கேட்பதற்கு அரிய பாடல் ஒன்றும் கிடையாது. அந்த பாடலே உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் வந்து ஒரு காம இச்சை தோண்டக்கூடிய ஒரு பாடல் தான் அது. அந்த பாடல் இந்த படத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் விட இந்த படத்தில் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்குது அந்த பாட்டு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது மேக்கிங் அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து. 20 வருஷத்துக்கு பிறகு அந்த படத்தை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து எனக்கு கேட்டால் வந்து வழக்கமாக எல்லாருக்கிட்டையும் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே இப்போ சொன்னீங்க, பாடல் கேட்டால் கூட காப்பிரைட் கேட்பாரு, மக்கள் சொல்றாங்க, ராயல்ட்டி கேட்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன வந்து இந்த படத்துல எல்லாருக்கும் அவர் ஏற்கனவே கேட்டிருக்கிறார் சார். உங்களுக்கு தெரியும், குட் பேட் அக்லி கூட கேஸ் போட்டிருக்கிறார், நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, அதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் 2ல வந்து கேட்டினா விக்ரம் பாடல் கூட வந்து பணம் வாங்கினாருன்னு ஒரு தகவல் இருக்கு. எல்லாருக்கும் நண்பர் உட்பட என் பாடலை பாடக்கூடாது, எஸ்பிபி கூட என்னுடைய பாடலை வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ்லாம் அமைச்சிருந்தார் கடந்த காலத்துல. இப்படி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பும் போது அப்போ வனிதா வந்து ஒரு பாடலை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து அதுக்கு அந்த கடமையை அவர் செய்யணும்ல. ஆனால் வனிதா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்புறம் பார்ப்போம், அது நம்ம செகண்டு. ஆனால் எல்லாருக்கும் வந்து இந்த பாடலை பயன்படுத்தும் போது நோட்டீஸ் அனுப்பும் போது, சட்டப்பூர்வமான வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போது அப்போ வந்து வனிதாவுக்கு கரிசனம் காட்ட முடியாதுல்ல. இல்ல அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து இளையராஜா கிட்ட கேட்டோம் ஆசீர்வாதமாக. அப்புறம் தான் தெரியும், வனிதா சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும். நான் வந்து அவர்கிட்ட போய் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒரு கடிதம் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது சிக்கல் இல்லைல்ல. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள் குடும்பத்தில் நான் உங்கள் குடும்பத்தில் வந்து மருமகளாக கூட நான் ஆயிருக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வேற சார். ஆனால் நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு லெட்டர் கடிதத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போதே ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சிடுச்சு இல்லை?
ஒருவேளை சொந்தம்ப்பா, நம்ம இளையராஜா அதுதான் சொந்தம் அந்த தானே. இடத்துல ஏதோ பிளே நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து அவரு ஓகேன்னு கூட சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதுக்கு நேத்து பிறகு கூட வந்து யாராவது ஏத்தி விட்டுருக்கலாம். பாட்டு சார் நீங்க இப்படி பாட்டு நீங்க வந்து வனிதாக்கு மட்டும் இப்படி கரிசனம் காட்டி நீங்க அனுப்புறீங்க, நாளைக்கு எவனாவது வந்து எடுத்து விடுவான். ஏன்னா வந்து கமலஹாசன்கிட்ட காசு கேட்டாரு. இவர் இந்த படம் இருக்கு இல்லையா, குட் பேட் அக்லி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அஜித் படத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கேட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் என்ன வனிதாவுடைய படத்துக்கு மட்டும் விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சர்ச்சையாயிட போகுது, அப்படி கூட வரணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு தனுஷ் விஷயமே உங்களுக்கு தெரியும். நயன்தாரா கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்டார். அது வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டாரு, ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு வெற்றிமாறன் சொன்னார் இல்லையா. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை, நயன்தாரா கிட்ட வந்து தனுஷ் 10 கோடி கேட்டார், வெற்றிமாறனுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு வருது இல்லையா. அப்படி ஒரு கேள்வி வரும்போது இங்கே ஆணாக இருந்தால் பிரச்சனை வராது. வனிதா வந்து ஒரு பெண் அப்படின்போது கேட்டால் வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா, வனிதாவுடைய அந்த கேரக்டர் என்னன்னு தெரியும். அவங்க ஒரு போல்டான ஒரு பெண்மணின்னு தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை ஆகிட போகுது சார், இது யாராவது கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு ரசாபாசம் ஆகிட போது கூட, அதனால கூட மறுபடியும் யாராவது ஏற்றி விட்டுருக்கலாம். அது கூட இளையராஜா தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா இளையராஜா தரப்புலேருந்து எதுவும் பேசாத நாமளாக கற்பனையாக எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தா, யார் சொல்கிறது உண்மையாக இருந்தா, வனிதா சொல்கிறதுக்கு நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் அனுமதி வாங்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எழுத்துப்பூர்வமாக இல்லாதனால அதுக்கு பிறகு கூட மாறி இருக்கலாம்னு சொல்கிறேன். இளையராஜாவோட ஸ்டாண்ட் மாறி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அது இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கிதான் பிரச்சனை கிடையாது, கையெழுத்து வாங்கிடணும் சார். ஆனால் வனிதா புரியுதுங்களா. இப்போ வனிதாவே ஒரு வகையில் வந்து போல்டான பெண்மணியாக இருக்கலாம், ஒரு வகையில் ஒரு இன்னசென்ட் தான் அது சொல்லுங்க தெரியல. ரொம்ப தன்னை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்னசென்ட் இருக்கும். இது ஒரு வகையான இன்னசென்ட் தானே. இப்போ நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்க, அப்படியே ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்ஸ் இருக்கும்ல, இப்போ ரிவர்ஸ் ஆக முடியாது இல்லை, அது பண்ணாது இவங்க தப்பு தானே. அதான் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆனால் வனிதா விஜயகுமார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்தது காரணம் காப்பிரைட்ஸ் இஷ்யூன்றதுக்காக கிடையாது. இந்த பாட்டை வந்து சோனி அவங்க தான் காப்பிரைட்ஸ் வச்சுருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டோம் முறைப்படி. இப்போ இளையராஜா அவருக்கு ஏன் பிரச்சனை பண்ணுறாருன்னா, குடும்ப சண்டைக்காக குடும்ப பிரச்சனையை உள்ள வந்து புகுத்த பார்க்குறாரு, அதனால இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன குடும்ப பிரச்சனை? இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படியே அந்த மாதிரி சொல்லலை. வனிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்கோ ரெக்கார்டிங் வந்து எங்க சொந்தக்காரங்க அந்த குடும்பத்தோட இருந்திருக்கிறேன், அந்த குடும்பத்தோட பழகி இருக்கிறேன், அந்த அம்மா அவங்க மனைவி இளையராஜாவோட மனைவியோட நான் நெருக்கமா பழகி இருக்கிறேன், அவங்களுடைய பீரோ சாவி எங்கிட்ட தான் இருக்கும், நகையை கொண்டு போய் ரொம்ப க்ளோஸா ரொம்ப நெருக்கமா, அதாவது இளையராஜா குடும்பத்துக்கு அவங்க மனைவிக்கு நான் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறேன், அந்த வீட்டுக்கே நான் மருமகளா போயிருக்கணும்ன்ற அளவுக்கு சொல்றாங்கன்னா, அப்போ வந்து அது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அந்த குடும்பத்துக்கே நான் நெருக்கமாக எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க. அங்கே தான் அவங்களோட அப்பாவித்தனம் வெளிப்படுது. இங்கே வந்து பணம்னு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல பணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேனாங்க. ஸோ இங்கே பணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறிடுவான். இவங்க சொல்லக்கூடிய ஜீவாமா இன்னைக்கு இல்லை. இவங்க சொன்ன மருமகன்னா யாரை சொல்கிறாங்க, யுவன் சங்கர் ராஜா 3 கல்யாணம் பண்ணிட்டான். தம்பி அவர் இவர் இருக்கிறார்ல வந்து கார்த்திக் ராஜாவும், அவருக்கும் கல்யாணம் ஆகி இன்னைக்கு பிள்ளைகள் 10 வயசுல பிள்ளைகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த வார்த்தையை அவங்க போட்டிருக்க வேண்டாம். பட் ஆனால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகிற அளவுக்கு நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னென்னா வந்து, அந்த நிறைய விஷயங்கள் நடந்தது, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கடந்து போகிறாங்க. அதான் சார். ஆனால் ஒரு வகையில் வந்து அந்த கண்ணீர் விட்டாங்க இல்லையா, அந்த கண்ணீருக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வனிதாவுடைய கண்ணீருக்கு வந்து அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் அது வந்து ஏதோ பெரிய வலி இருக்குது. அது வந்து சும்மா நடிப்புக்காக கண்ணீர் விட்டது கிடையாது. ஏதோ நான் இதை சொன்னால் உடனே வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தான் எடுத்து விட்ருவீங்க. நீங்கள் வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவர். வனிதா என் தங்கை தான், எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க, புரியுதா. அந்த பெண்ணை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை தான் விதைக்கப்படுறது ஒரு 10 வருஷமாக நான் பார்க்குறேன். நான் வனிதா விஷயத்தில் நான் சொல்கிறேன், வனிதா வந்து ஒரு இன்னசென்ட் தான், போல்டான பெண்மணி தான், ஆவேசமாக பேசக்கூடியது தான், சண்டைகாரி தான். ஆனால் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு இன்னசென்ட் அது ஒன்று. ரெண்டாவது என்ன, பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்ட பெண். பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்ட பெண் நீங்கள் பதிவு பண்ணீங்க சார். குடும்ப பிரச்சனை அது இருக்கு தெரியும், ஆனால் பெற்றோர்கள் எப்படி சார்? இந்த லைஃப் ஸ்டைலுக்கு, அந்த பெண்ணோட இந்த லைஃப் ஸ்டைலுக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் தம்பி, சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். வனிதா வந்து இன்னைக்கு உள்ள அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் காரணமே கேட்டினா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் கரெக்டாக வந்து அவங்கள வந்து வளர்க்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அவங்க வளர்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை.
பெற்றோர்களால் திசை மாற்றப்பட்ட பெண் இல்ல தான் சார், நீங்க வந்து ஒரு வனிதா. மூத்த பத்திரிக்கையாளர், எதன் ஆமா. அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? எதனுடைய அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் நோண்டி கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு பலியாக மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும் வனிதாவுடைய இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படின்னு தெரியும். கடந்த காலத்தில் மஞ்சுளாவுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியும். விஜயகுமாரோடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியும். அதை நான் அகழ்வாராய்ச்சலாம் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படல, இன்னொருத்தருடைய லைஃப் அது. பட் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு அந்த கண்ணீர் வந்து ஒரு பெயின், அது தெரியுது நமக்கு. இளையராஜா கௌரவமாக அதை விட்டுட்டு இருக்கலாம். இது நோட்டீஸாக அனுப்பிச்சு அந்த பொண்ணை காயப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது காயப்படுத்தினா தான் அது எல்லாத்தையும் சொல்லுது. என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தில் நான் வந்து மருமகளாக போயிருக்கணும், அங்கே குடும்பத்தில் நிறைய நடந்திருக்கு, நீ உங்கள் இதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு பதில் சொல்லுது. இளையராஜா மகன் வந்து என்ன லவ் பண்ணுறியா இல்லை எங்கள் அப்பாவை லவ் பண்ணியான்னு கேட்டபோது நான் வந்து உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணுறேன். அதான் சார் இப்போ அவருக்கு 2 மகன்கள், ஒன்று கார்த்திக் ராஜா, ஒன்று யுவன் சங்கர் ராஜா. நோண்டுங்க, இன்னும் நோண்டுங்க, நல்லா நோண்டுங்க. 2 மகன்கள். அப்ப அந்த 2 மகன்களை யாரு இவங்களை காதலிச்சிருக்காங்க? நம்ம எப்படி சார் வந்து வனிதா தானே சார் சொல்லணும். அதை வனிதா சொல்லக்கூடியது என்னன்னு பாருங்க சார். நீங்கள் ஏன் 2 பிள்ளைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணீங்க? அவங்களாம் வந்து ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் தம்பி கார்த்திக் ராஜாவும் வந்து ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனும் வந்து 2 டைவர்ஸை 3ஆவதாக ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து அந்த பக்கம் போகாமல் இளையராஜாவை இவங்களே சொல்கிறாங்க, நான் இளையராஜா தான், நான் வந்து உங்க அப்பாவை தான் நான் லவ் பண்ணேன்னு போல்டா சொல்றாங்க. அது ஒரு இசை மேல வந்து ஒரு காதல், அதனால அப்படி ஊமைப்படுத்தி சொல்லிருக்காங்க. எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து என் அப்பா சமன் அப்படிலாம் சொல்லலையே. அவங்க என் அப்பான்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க இளையராஜாவை? சில பேட்டிகள் வந்து அப்பா ஏன் அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அப்படிலாம் கிடையாது. இளையராஜா வந்து அப்பான்னு சொல்ல, இளையராஜாவை லவ் பண்றேன்னு சொல்றாங்க சார். இளையராஜா லவ் பண்றேன்னா மீனிங் எப்படி வேணா ஆயிடும். அது வந்து லவ்னா மீனிங் இப்படி கூட இருக்கலாமே, அவங்க மியூசிக் பிடிச்சிருக்கு அதனால அப்படி ஊமைப்படுத்தி அதுதான் சார், அதான் சொல்றேன். இசை நான் லவ் பண்ணு கூட சொல்லியிருக்கலாம். லவ்ன்றதுனாலே வந்து நம்ம வந்து உடனே பெட்ரூம் போயிடக்கூடாது சார். பார்வையை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. முதல்ல இங்கே வந்து சில விஷயங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது புரிய வைக்க தெரியல. உங்களை மாதிரி 2K கிட்ஸ்லாம் லவ்ன்றது வந்து எந்த வயசில் வயது வரம்புலாம் கிடையாது. லவ்ன்றது வேற, முழுக்க முழுக்க அஃபெக்ஷன். நீங்கள் அங்கே செக்ஸோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். உடனே வனிதா லவ் பண்ணாலே வந்து அப்படிதான் நினைக்காதீங்க. வனிதாவோட வந்து 10 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. வனிதா 4 கல்யாணம் தான், 10 கல்யாணம் பண்ணவங்களாம் பெரிய ஸ்டார் நடிகையா இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அது இல்லை. வனிதா சொல்றது கேட்டா வனிதா வந்து இளையராஜா லவ் பண்ண சொன்னாலும் உடனே ஒரு தப்பான பார்வைப்படுங்க. இங்கே அஃபெக்ஷன் கூட இருக்கு. செக்ஸை மீறிய வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு. அப்படிதான் நீங்கள் அதை பார்க்கணும். அந்த வகையில் அவங்க என்ன சொன்ன கேட்டால் அந்த குடும்பத்தோடு நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன், அவங்க மனைவியோடு நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அவங்க மனைவியோட நெருக்கமாக இருந்திருக்கும் கேட்டினா அவருடைய கணவரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம்னா என்ன சார்? அன்பு தான். நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு உறவு முறை தேவை கிடையாது. ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தணும்னா வந்து ஒன்று நண்பராக இருக்கணும், இல்லைனா காதலராக இருக்கணும், இல்லைனா அப்பாவாக இருக்கணும், இல்லைனா அண்ணனாக இருக்கணும், தம்பியாக இருக்கணும், மாமனாக இருக்கணும், மச்சானாக இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. உறவுகளற்ற உறவாக கூட இருக்க முடியும். எந்த உறவு அடையாளமே இல்லாமல் கூட ஒருத்தர் மேல பிரியமா இருக்கலாம். சரி, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க வனிதாவுக்கு சப்போர்ட்டா, உண்மையை சொல்றீங்க சரி, நீங்க சொன்னா வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க அப்படி ஒரு பார்வை போயிடும். அந்த பார்வை உண்மையை சொல்றீங்க சரி. நான் சொல்றது அப்படி கிடையாது. அந்த பெண்ணோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து திசை மாறினதுக்கு அவங்க பெற்றோர்கள் காரணம் நான் சொல்றேன். அவ்வளவுதான், டீசெண்டா சொல்றேன். நான் பேரை கூட சொல்லல. வனிதாவுடைய லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கு காரணமே அவங்க பெற்றோர்கள் தான். அதுக்கு பிறகு வந்து அமைஞ்ச வாழ்க்கைகள் வந்து சரியா அமையல. அது யார் மேலே தப்புன்னா நம்ம அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம இப்போ பண்ண முடியாது. ஒரு குற்றவாளியாக கொண்டு போயிட்டு வனிதாவையும் கொண்டு போய் நிற்க வைக்க முடியாது. ஏன்னா முழுமையாக தெரியணும். புரியுதுங்களா? அதனால வந்து யாரும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து அளவீடு செய்ய முடியாது தம்பி. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படத்தை வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அது வந்து அவங்க குடும்ப அதான் அந்த அவருடைய மகள் சார்பாக தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனால் என்னன்னா மஞ்சுளா செய்த அதே தவறை வந்து வனிதாவும் செய்கிறாங்க. மஞ்சுளா அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க சார்? எப்படி வந்து தன்னுடைய மகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ப்புல சரியில்லையோ அதே மாதிரி தான் வந்து வனிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்து சரியாக வளர்க்கலன்னு மீன்ஸ் எப்படி சொல்ல கேட்டால் இந்த சினிமாவில் கொண்டு வந்து இந்த குப்பையில் கொண்டு வந்து தள்ளாமல் ஒரு IAS IPS படிக்க வச்சிருக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு. சினிமா விமர்சகர் நீங்களா சினிமா குப்பைன்றீங்க சார்? சினிமா குப்பைலாம் இருக்கலாம் சார், தப்பு தான், குப்பை தான். நான் சொல்கிறேன் சினிமா குப்பை தான். அந்த குப்பையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில உங்களுக்கு தெரியும்ல, குப்பையில் சில நல்ல பொருள்லாம் கிடைக்கும், குப்பையில் சில மாணிக்கெல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி சில படங்கள் வருது. சினிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. அந்த குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து
கிளறும் போது தான் தெரியும் அதில் எது நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்றது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த குப்பையில் தெரிஞ்சே வந்து போய் தள்ளணும்? அதோட அந்த பொண்ணை வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்சலாம், இல்லை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கலாம். இன்னும் எவ்வளோ வந்து துறைகள் இருக்குது. பெண்கள் வந்து ஆளுமை செய்யக்கூடிய துறைகள் எவ்வளோ இருக்குது. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அப்போ வனிதா விஜயகுமார் அவங்க பொண்ணுக்கு பண்ணிருக்கலாமே, அப்போ உங்க சினிமா துறையை கொண்டு வராங்க சார். நான் மீண்டும் நான் சொல்கிறேன்ல, அதுதான் சார் நானும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடியது அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு ஓ நினைக்கிறேன். தாய் இந்த தவிர அதே தவிர தொடர்றாங்க. செய்த அந்த தவறை வந்து வனிதாவும் செய்யக்கூடாதுன்றேன். நான் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண கிடையாது. சினிமா என்பது வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்க பட்ட கஷ்டம் போது எவ்வளோ பெயின் இருக்குது, அந்த பொண்ணோட ஒரு கண்ணீரில் வந்து எவ்வளோ வலிகள் இருக்குது நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை சரியா அமையல, பிள்ளைகள் கூட இல்லை, பெத்த பிள்ளையே தனியாக இருக்கிறான், அப்பா வந்து தாத்தா கிட்ட இருக்கிறான், பிள்ளைகள் இப்படி நிறைய கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும் இல்லையா? அப்போது வந்து அந்த வழிகள்லாம் சுமந்துட்டு இருக்கும்போது கேட்டினா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் போனால் இந்த பொண்ணு தனிச்சையாக வந்து கேட்டினா எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய பொண்ணாயிடும். அப்போ இந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா வந்து தாய்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடலாம். ஏன்னா தனியாக ரக்கம் முடிச்சிச்சுன்னா தனித்தனியாக முடிவு எடுப்பாங்க இல்லையா? அப்போ வனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுது இல்லை லைஃப் எதுக்குன்ற. நான் அதோட நீங்கள் நல்ல துறையில் பார்த்து இப்படி சொல்லணும்ல, நாளைக்கு எந்த சினிமா விமர்சனம் பார்த்தீங்கன்னா நாக்கு மேலே பல்ல போட்டு பேசாமல் சில பேர் இப்படி பேசலாம்ல. என்னன்னு கேட்டால் வனிதா வளர்ந்த விதம் என்ன வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க மகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு பேச்சு வரும்ல. சோ இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயம் அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. மக்கள் புரிஞ்சிட்டா போதும். மக்கள் அதான் சொல்றேன். இப்ப இந்த துறையை வந்து இதோட எத்தனையோ துறைகள் இருக்குன்ற அந்த துறையில அந்த பெண்ணை அமைச்சிருக்கலாம். சின்ன பிள்ளை தானே இருக்கு. இப்ப பாருங்க, அது போட்டு இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே கிரிட்டிசைஸ் ஆயிட்டு இருக்கு. அது கிரிட்டிசைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வனிதாவும் சேர்ந்து ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இது அவசியம் மட்டும் இல்லை. தன்னுடைய தாய் எப்படின்னா இருக்கட்டும், மகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வளர்த்துருக்குறாங்க, அப்படி ஒரு பேர் வரல இல்லை. அதுதான் இங்கே எப்படி இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டால் வனிதாவுடைய இந்த லைஃப் ஸ்டைல் காரணம்னு கேட்டால் மஞ்சுளாவும் விஜயகுமார் தான். அது எல்லாருக்குமே தெரியும், சினிமா வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதில் ஆழமாக நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் வனிதா என்ன பண்ணாங்க தன்னுடைய மக்களை, அவங்களும் அதே தான் பண்ணாங்க, சினிமாவில் தள்ளி விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா வனிதா விஜயகுமார் அவங்க மேலே கேஸ் போட்ட உடனே ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அழுதுகிட்டே கொடுத்தாங்க, இளையராஜா அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இப்போ சமீபத்தில் இன்னொரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, ஏன் மேலே தப்பு கிடையாது, காப்பி ரைட்ஸ் யார்ட்ட இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் பேசுகிறேன்ல, இதே மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்பா வந்து பேச சொல்லுங்க, அவர் வந்து கேட்கறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்டே காப்பி ரைட்ஸ் இல்லை, யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். இவர் வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, இவர் வந்து மீடியா முன்னாடி பேச சொல்லுங்க, என்ன இவர் மேல நான் நினைக்கிறேன் என்ன ஒரு மாற்றம். அப்ப அழுதுட்டே பேசினாங்க, இப்போ போல்டா கேக்குறாங்க. இப்போ வனிதா வந்து பேசக்கூடிய சில வார்த்தைகள், அந்த குடும்பத்துக்கு நான் மருமகளை போயிருப்பேன், நான் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டு வந்துட்டேன், அவங்க அம்மா அந்த ஜீவா அம்மாவோட நான் நெருக்கமா இருந்தேன் அப்படிலாம் அவங்களாம் சொல்றாங்க இல்லையா? இதன் மூலமா வந்து இளையராஜாவுக்கு வந்து அதிரடியாக வந்து வனிதா இப்படி பேசுனதுனால இளையராஜா சைடில் கப் சிப்னு ஆகிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே சம்மன் இல்லாமல் ஆஜராகக்கூடிய கங்கை அமரனே வந்து பார்த்தீங்கன்னா கப் சிப்னு ஆகிட்டார். என்னமோ போய் சின்மயி விஷயத்தில் போயிட்டு பொங்குனார்ல யாரு, இந்த கங்கை அமரன், நான் உனக்கு துணையாக இருப்போமா, முதலமைச்சர் வீடு கூட இங்கே தான் இருக்கு, பார்த்துக்கோ, முதலமைச்சர் வீடு கூட இங்கே தான் இருக்குது, எனக்கு பயம் இல்லை, நான் பார்ப்பேன், இங்கே பண்ணார்ல. இப்போ வனிதா விஷயத்தில் வந்து பேச வேண்டியது தானே, தெரியுதுங்களா? இப்போ தலைமுறை ஆயிட்டாரு யாரு, கங்கை அமரன் தலைமறைவு தானே உண்மை. ஆமா, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தம்பி வந்தாங்களா. இங்க இன்னொருத்தர் விஷயத்துல போய் நம்ம வந்து நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்றீங்கல்ல, அது சின்மயி விஷயம். சின்மயே வந்து பிசஸ் வைரமுத்து, அதில் போய் நீங்கள் மூக்க நுழைக்கிறல்ல, அந்த கங்கை அமரன் தான் சொல்கிறேன். பைத்தியம் கூட போய் பேச நம்ம பார்த்தோம் இல்லை, மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து எழுந்து வந்தால் எப்படி இருக்கும் இது, அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து மார்ச்சுவரியிலேருந்து வந்து பணம் எழுந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்து நீ பேச வந்தால் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வனிதாவுடைய அந்த சேலஞ்ச் இருக்குல்ல, சவால், அது வந்து ஏற்கனவே அது ஓப்பனாக சொல்லிச்சு, நான் எங்கள் அப்பனே நான் பார்த்தேன் சொன்னேன், எங்கள் அப்பையே நான் பார்த்தேன். அதனால் போல்டான ஒரு பெண்மணி அப்படிதான் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த சேலஞ்ச், வனிதாவுடைய சேலஞ்சுக்கு கங்கை அமரன் பேசுவாரா ஏதாச்சும்? கப் சிப்னு இருக்கும் சைலண்டா. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல வனிதா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த குடும்பத்தில் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் நான் பேச வேணான்னு பார்க்குறேன், அதில் ஆஃப் ஆயிட்டாங்க மொத்த பேரும். அப்போ வந்து இந்த நாய் அதெல்லாம் பயத்தில் போக போக வெளியே வந்துடும். ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா வனிதாவுடைய வாழ்க்கையில் நிறைய பூந்து விளையாடிட்டாங்க. வாழ்க்கையில் வனிதாவுடைய வாழ்க்கையில் பல பேர், அந்த பல பேரில் வந்து இவங்களும் கூட இருக்கலாம். அவங்க சொன்னதுன்னா
அந்த குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குடும்பத்தில் நான் மருமகளாக போகணும்னு நான் சொல்கிறாங்களா? இதெல்லாம் வாழ்க்கை தானே சார். நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சிக்கூடாது, நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் நான். அப்போது வனிதாவுடைய வாழ்க்கையில் நிறைய வந்து வந்து பேர் விளையாடி இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு கப்சிப் சைலண்ட் ஆகிட்டாங்க. இவ்வளோதான். இதை தாண்டி நம்ம எதுவும் பேசக்கூடாது. யாரையும் வந்து ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்ற பார்வையா இல்லை ஒரு ஏளன பார்வையா ஒரு கேவலமான பார்வையை வந்து வனிதா மேலே வந்து பார்க்கறது தவறு. இங்கே சில பேர் இருக்கிறாங்க. ஷகிலானா அவங்க மேலே ஒரு பார்வை இருக்குது. அவங்க என்ன வந்து ஆபாசமாக நடித்த நடிகை தானே அப்படின்னு இருக்குது. அவங்களோட மோசமாக குத்தாட்டம் போடுற கதாநாயகிலாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பொக்கே கொண்டு போய் நீட்டி ஈன்னு பல்ல இழிக்கிறானுங்க. நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். உண்மைதானே நான் சொல்கிறது. அது மாதிரி சில நடிகைகள் மீது ஒரு கேவலமான ஒரு பார்வையை விதிக்கிற அந்த பார்வையை போடுற அந்த சொசைட்டி நம்ம பார்க்குறோம். நான் வந்து சினிமா சொசைட்டி மட்டும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் நான். இதை கூட இந்த கமெண்ட்டு கூட பின்னாடி வருவாங்க. எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. குறிப்பிட்டு ஒரு நடிகை அப்படி பார்க்காதீங்க. இங்கே 5 கல்யாணம் பண்ணவங்க, 6 கல்யாணம் பண்ணுறவங்க, 8 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர் 4 கல்யாணம் பண்ணிட்டா 3 கல்யாணம், அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேட், அவங்களுடைய விதி இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. அது நடக்குது, அவ்வளோதான். அதை வச்சே வந்து அந்த பெண்ணோட வந்து திறமையோ இல்லை அந்த பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேவலப்படுத்தி பேசுறதுன்றது தப்பான விஷயம் நான் பார்க்குறேன். இளையராஜா விஷயத்தில் அவங்க வந்து வெளிப்படையாக பேசுறது எனக்கு ரொம்ப அந்த விஷயத்தில் கேட்டால் ஓப்பனாக இன்னும் கூட ஓப்பனாக இறங்கியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். யாரும் இளையராஜா சைடில் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இளையராஜாவுக்கு சரியான நாக் அவுட் கொடுத்தாங்க. இப்போ புரியுதுங்களா? பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் வந்து பம்மிட்டு போகிறானுங்க, ராயல்ட்டி கேட்டால் காப்பிரைட் கேட்டால். ஆனால் திருப்பி அடிச்சது இல்லை வனிதா பொறுத்த வரைக்கும். இதுதான். அதனால் சில நேரங்களில் இப்படிலாம் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு இருந்தால் அசிங்கப்பட வேண்டியது தான். அற்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். சொல்லுவாங்க தெரியுங்களா, அற்பத்தனமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்படுத்திக்கூடாது. இளையராஜா நீ உங்களோட எவ்வளோ உயரமாக தூக்கி வச்சு, ஏன் இதே கங்கை அமரன் இதே இளையராஜா வந்து காப்பிரைட் விஷயமா பேசும்போது கேட்டால் பணம் அலையறான்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற. இது ஒரு கேவலமாக இல்லை உனக்கு? இல்லை தேவையில்லாமல் இன்னொருத்தர் விஷயத்தில் போய் தலையிடுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரே 1 மாதம் தான் அசிங்கப்பட்டீங்கன்னா. நீங்கள் போன மாதம் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து சின்மை நான் உனக்கு துணை இருப்போமா அப்படிமா இப்படிமா பொங்குன அப்படியே. இப்போ என்ன ஆச்சு? வடிவல் காமெடி அது போன மாதம். அது இந்த மாதம். இப்போ இந்த மாதம் பாரு, உங்கள் அண்ணன்ல இல்லை எல்லாரும் சேர்ந்து மொத்த குடும்பமாக அசிங்கப்படுது. இப்போ ஒரே வார்த்தை தான். அந்த குடும்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நான் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்லுது. அப்போனா இந்த நிமிஷம் வரைக்கும் வனிதா வந்து கண்ணியத்தை வந்து கடைபிடிக்குது. அதெல்லாம் கப்சிப்னு மூடிட்டாங்க. அவ்வளோதான் மேட்டர். சரி, என்னோட கடைசி கேள்வி சார். இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஒரு பிரச்சனைல வந்து வனிதா சைட்லேருந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் 1 வாரத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு. இப்போ இதை பற்றி நான் நினைக்கிறீங்க? சட்டப்பூர்வமாக அணுகுவாங்க சார். இந்த விஷயம் சட்டப்பூர்வமாக சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான். இல்லை சட்டப்பூர்வமாக போனாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கும்? அப்படி இல்லை. நம்ம இது சட்டப்பூர்வமாக வந்து விஷயத்தை வந்து கேட்டால் நம்ம மேலோட்டமாக ஒரு பார்வையாக சொல்ல முடியாது. இது வந்து பஞ்சாயத்து கிடையாது. இது முழுக்க காப்பிரைட் சம்மந்தமான காப்பிரைட் ஆக்ட் இருக்குது, ராயல்ட்டி சம்மந்தமான விஷயம். இதில் வந்து நம்ம அதுக்குள்ளே தெரியாமல் வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பதிப்புரிமை காப்புரிமை தெரியாமல் சட்டம் தெரியாமல் உள்ளே நுழைஞ்சு போயிட்டு மேலோட்டமாக நம்ம வந்து நியாயம்லாம் கற்பிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், ஏங்க அவர் தான் படத்தில் வந்து மியூசிக் போட்டார், பணம் வாங்கிட்டார், அப்புறம் என்னங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனால் காப்பிரைட் விஷயமா வந்து காப்புரிமையும் பதிப்பு உரிமையும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது நம்ம முழுமையாக தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். அந்த வகையில் வந்து கேஸ் வந்து அட்மிட் ஆகி கேஸ் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு பல வழக்குகள். இந்த வழக்கில் வந்து கேட்டால் வந்து அவங்க சட்டப்பூர்வமாக வந்து அணுகலாம், அல்லது இன்னும் கூட பஸ்ட் ஆகலாம். யார்? வனிதா. ஸோ பஸ்ட் ஆகிட்டா அவங்களுக்குலாம் வேலை கரெக்டாக. இது வரைக்கும் கௌரவமாக அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அது பொண்ணை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகுனா வந்து அது எந்த நிலைக்கும் வந்து போகும். அந்த மாதிரியான பெண் தான், போல்டாக பேசக்கூடிய ஒரு பெண். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருந்தன்மையாக விட்டுட்டு போகலாம். ஆனால் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதை நம்ம குறையாமல் சொல்ல முடியாது. சட்ட நடவடிக்கை தானே இது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கோர்ட்டை முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.